அனைவருக்கும் வணக்கம். தமிழ்க்குடியில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மண் சட்டியில் சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சங்கரா மீன் வாங்கி வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான மீனாக அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் தொடும்போது ரத்தம் நம்ம கையில் ஒட்டும். அதுதான் ஃப்ரெஷ்ஷான மீன். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறலாம். இப்போது மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு ஒரு 3 தக்காளி பழம், 2 வெங்காயம், 10 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, பாதி அளவுக்கு முருங்கைக்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வெந்தயம், கடுகு, புளித்தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் நான் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கின உடனேயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இதில் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். இந்த குழம்பு இப்போ தான் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது நல்லா கொதித்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் சேர்த்துருக்கிற முருங்கைக்காய் நல்லா வெந்து குழம்பு கரெக்டான பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், குழம்பு கரெக்டான திக்னஸில் இருக்குது. முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருங்க போதும். அதிலே வந்து மீன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. மீனும் வந்து நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதாங்க, அருமையான மீன் குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் நாள் செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.